வெல்கம் டு vlog 4. சாமிக்கு வேறு சாப்பாடு, வாங்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சாதம், வாழைப்பூ பொரியல், பூசணிக்காய் கூட்டு, கேரட் சம்பல். இதில் வந்து என்னென்ன சேர்த்துருக்கோம்னா பச்சை மிளகாய், வெங்காயம், எலுமிச்சம்பழம், உப்பு, தேங்காய் பூ இவ்வளவும் சேர்த்து பிணைஞ்சிருக்கோம். இது வந்து பைத்தங்காய் அப்படியே கிரேவி மாதிரி வச்சுருக்கோம். எங்கள் வீட்டு சாமியார் இப்போ பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் மாவை நல்லா வறுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா மாவு வந்து செவலை ரெட் கலருக்கு நல்லா வாசமாக மாவு நல்லா வறுப்பட்டுருச்சு. கலர் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் போய் மெரூன் கலருக்கு வந்துருச்சு. மாவு நல்லா வாசம் கொடுத்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அந்த மைதாவை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன், பாருங்கள். உள்ள கவனம் இல்லைன்னா நான் மாவை சளிச்சதுக்கு அப்புறம் உப்பு நமக்கு தேவையான அளவு தான் உப்பு போட்டுக்கணும். கொடுக்கப்படுது வாய்ஸ் சுட வச்ச தண்ணீர் சொல்லிடுங்க. சுட வச்ச தண்ணீர் மகாராஜ் வந்து வந்து ஆடுது பையனை. ஏன்னா புட்டுக்கு மாவு குழச்சாச்சு. இப்போ வந்து புட்டு பானையில் கொஞ்சம் தேங்காய் பூவை போட்டுக்கணும். போட்டுட்டு புட்டு மாவை போட்டு ஃபுல் பண்ணிடணும். போட்டுட்டு அவ்வளோதான், பூ வச்சு மூடிட வேண்டியதான். நாங்கள் வந்து புட்டு வந்து குக்கரில் வச்சு விட்ருவோம். இது கொஞ்சம் வேகமாக விசில் வந்துடும், குயிக்காக அவிஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஆவி வந்துருச்சு. இந்த ஆவி வந்தாலே புட்டு அவிஞ்சிருச்சு. அது சமம்.
தேவைன்னா குழம்பு.